குறித்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியில் அப்போ எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்புகள் நாங்கள் வலுப்படுத்தி இருந்தோம். இப்போ வரக்கூடிய நம்ம சட்டமன்ற தேர்தலையும் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் கண்டிப்பாக நாங்கள் அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடணும். வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சது அறிமுக கூட்டணி சார் கூடிய விரைவில் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து தேர்தல் சின்னத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். கூடிய விரைவில் சின்னம் கொடுத்துருவாங்க. சின்னம் கொடுத்துருந்த வேட்பாளர்களும் எங்களுடைய நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உண்டான தேர்தல் அறிக்கையோடு உங்களுக்கு நம்ம பத்திரிகைகளை செஞ்சு நடந்தது. வேட்பாளர் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்க? கல்வி தகுதியா இல்ல மக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமா சொல்லலாம்? எதன் அடிப்படையில் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? உங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாமே சமூக ஆர்வலர்கள், சமூக மீது பற்றுள்ளவர்கள் தான் வேட்பாளர்கள் எல்லாமே. பொது தொகுதியிலும் தனி தொகுதி வேட்பாளர்கள் பொது தொகுதியில் இருக்கும். அதான் என்னுடைய புதிய சிந்தனை. பொது தொகுதியிலும் தனி தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் பொது தொகுதியில் இருக்கும். அனைவருக்கும் சம வாய்ப்பு. சார், இப்போ இருக்கிற அரசியல் எப்படி பாக்குறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க அதை சொல்லுங்க. இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி நடக்கும்? நீங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு போறீங்க? மக்கள்கிட்ட என்ன கருத்து கொண்டு போய் ஓட்டு கேட்க போறீங்க? இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இன்றைய வரைக்குமே ஆட்சியாளர்கள் சரியில்லை. அதனாலதான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அவர் என்ன கேட்கறாரு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஆட்சி எப்படி இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்றேன். ஆட்சி சரியில்லாதான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். பழைய ஆண்டுலாம் இன்றைய வரைக்கும் சார் இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி சரியில்லாத காரணம்லாம் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். என்ன மாதிரி மாற்றம் நீங்க கொண்டு வருவீங்க? புதுவிதமான மாற்றங்கள் அந்த பழைய இதே இல்லை, எதுவுமே இல்லை. தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுத்துருக்கோம் சார். தேர்தல் அறிக்கை வரும்போது நீங்க ஏதாவது பிரஸ் மீட்டுக்கு வந்து எதாவது சொல்லுங்க. 2-3 அறிக்கை சொல்லுங்க. இந்த அறிக்கை நாங்க செய்வோம், நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப தேர்தல் அறிக்கை இப்ப எடப்பாடி நேற்று கூட பேட்டி கொடுத்தாரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து தேர்தல் அறிக்கையா கூட வச்சுக்கலாம். பிரஸ் மீட்டுக்கு எங்களுக்கு சொல்றதுனால ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவச கல்வி மட்டும் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்க தயாராக. ஓகே சார். அண்ணாமலை வந்து தேவையில்லாம பழி போட்டாரு. சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன அந்த ஸ்கூல்ல என்ன ஆச்சு? இப்போ என்ன கட்டமைப்பு? அது தனியார் பள்ளி வேற. அது கவர்மெண்ட் பள்ளி கிட்ட அரசு பள்ளி. விஜயபுரம் பள்ளி. 40% மார்க் 40% ஓகே. ஏற்படுத்தி அவங்களுக்கு கடன் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களை வந்து தொழில் செய்ய வச்சு அவங்க பொருளாதாரத்தில் அவங்க வந்து முன்னேற்றது அது ஒரு கொள்கையாக. இப்போவே தமிழ்நாட்டில் இந்திய அளவில் 100% பெண்கள் வேலை வாய்ப்பில் 40% தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்க தனித்துறையே அமைப்பு இல்லை. இப்போ பெண்கள் பாதுகாப்பா இல்லைன்னு சொல்றீங்க. ஆமாம், பாதுகாப்பு. நைட்டு 12 மணிக்கு காட்டுக்குள்ள போனா பாதுகாப்பு கொடுப்பாங்களா போலீஸ்? எந்த பள்ளியில பாதுகாப்பு இல்லை? பள்ளியோட கட்டமைப்புல பள்ளியில எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க? எந்த அரசு பள்ளியில எந்த பள்ளியில பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க? எந்த பள்ளியில பாதுகாப்பு இல்லை? ஒரு சில மாணவர்கள் நீங்க போட்டிட்டு இருக்கீங்களா? தேர்தலில் போட்டிருக்கீங்களா? எப்படி தேர்தல் வருது? தொடர்ச்சியா போட்டிடுவோம் சார். தொடர்ச்சியா தொடர்ச்சியா போட்டிடுவோம். உள்ளாட்சி ஒன்று 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் எம்பி தேர்தல் வந்தது. நீங்க போட்டு அடுத்த தேர்தல் இருப்பீங்களா? மத்தியில வந்து நீங்க உள்ள ஆட்சியை மாற்றத்துக்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவீங்களா? மத்தியில ஆட்சி செலுத்த நடந்த குறித்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியில் அப்போ எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்புகள் நாங்கள் வலுப்படுத்தி இருந்தோம். இப்போ வரக்கூடிய நம்ம சட்டமன்ற தேர்தலையும் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் கண்டிப்பாக நாங்கள் அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடணும். வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சது அறிமுக கூட்டணி சார் கூடிய விரைவில் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து தேர்தல்
அப்ளை பண்ணியிருந்தோம். கூடிய விரைவில் சின்னம் கொடுத்துருவாங்க. சின்னம் கொடுத்தோன்னா வேட்பாளர்களும் எங்களுடைய நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னான தேர்தல் அறிக்கையோடு உங்களுக்கு நம்ம பத்திரிகைகளை சொல்லி நடந்தது. வேட்பாளர் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்க? கல்வி தகுதியா இல்ல மக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமா சொல்லலாம், எதன் அடிப்படையில் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? உங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாமே சமூக ஆர்வலர்கள், சமூக மீது பற்றுள்ளவர்கள் தான் வேட்பாளர்கள் எல்லாமே. பொது தொகுதியிலும் தனி தொகுதி வேட்பாளர்கள் பொது தொகுதியிலும் இருக்கும். அது எப்படி அதான் என்னுடைய புதிய சிந்தனை. பொது தொகுதியிலும் தனி தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் பொது தொகுதியிலும் இருக்கும். அனைவருக்கும் சம வாய்ப்பு. சார், இப்போ இருக்கிற அரசியல் எப்படி பாக்குறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க அதை சொல்லுங்க. இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி நினைக்கிறீங்க? நீங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு போறீங்க? மக்கள்கிட்ட என்ன கருத்து கொண்டு போய் ஓட்டு கேட்க போறீங்க? இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இன்றைய வரைக்குமே ஆட்சியாளர்கள் சரியில்லை. ஆட்சியாளர்கள் சரியில்லை. அதனால தான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அவர் என்ன கேட்கறாரு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப ஆட்சி எப்படி இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அதனால நான் சொல்றேன், ஆட்சி சரியில்லாதான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். பழைய ஆண்டுதான் அப்ப இன்றைய வரைக்கும் சார், இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி சரியில்லாத காரணம் தான் நாங்கள் கட்சி சார், ஆரம்பிச்சோம். என்ன மாதிரி மாற்றம் நீங்க கொண்டு வருவீங்க? புதுவிதமான மாற்றங்கள் அந்த பழைய இதே இல்லை, எதுவுமே இல்லை. குறிப்பிட்டு ஒரு 2 பாயிண்ட் இதை செய்வோம் அப்படின்ற அது தேர்தல் அறிக்கையில நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். தேர்தல் அறிக்கையில நாங்கள் தேர்தல் அறிக்கை வரும்போது நீங்க ஏதாவது பிரஸ் மீட்டுக்கு வந்து ஏதாவது சொல்லுங்க, 2-3 அறிக்கை சொல்லுங்க. இந்த அறிக்கை நாங்க செய்வோம், நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப தேர்தல் அறிக்கை இப்ப எடப்பாடி நேற்று கூட பேட்டி கொடுத்தாரு, 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு. அது வந்து தேர்தல் அறிக்கையா கூட வச்சுக்கலாம். பிரஸ் மீட்டுக்கு எங்களுக்கு சொல்றதுனால ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவச கல்வி மட்டும் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்க தயாராக இருக்கோம். சரி சார், ஓகே சார்.